என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. ஒரு தடவை கூட. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே, சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவர். எல்லாரும் மறந்த போது உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. சேர்ந்து சொல்லுங்க மக்கள் எல்லாரும் வாயை திறந்து. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, நன்றி சொல்லவா. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அரவணைச்சுகிறமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை கூட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு பாடல், ஒரு மலையாள பாடலுடைய தமிழாக்கத்தை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீவநாதா ஜீவநாதா ஆமென். உம் ஜீவன் உம் திரு ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும் என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் யார் தெரியுமா? ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதானே அவங்க அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம்ல, ரத்த வேர்வை சிந்தியாக்கும் சம்பாதித்தேன். பிள்ளைகிட்ட சில நேரம் சொல்லுவோம் நம்ம கஷ்டத்தை சொல்லிருக்கு, அப்படிதானே? அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை என் ரத்தம் சிந்தி நான் சம்பாதித்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எல்லாரும் ரத்தத்தால் அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆமென். ரத்தத்தின் துளிகள் ஆமென் நரகாக்கினைக்கு ஆமென் பாதாளத்திற்கு பாவத்தையும் சாமத்தையும் சுமந்து மீட்பார் இல்லாமல் விடுவிப்பார் இல்லாமல் சென்று கொடுத்த நம்மை என் ஆண்டவர் தேடி வந்து நமக்காய் மரித்து நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்படியான பாக்கியத்தை அவர் நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதை உணர்ந்து ஒரு நல்ல பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும் என்கிற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கைகளை தட்டி எல்லாரும் ஆமென். ஜீசஸ். Hala 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 check. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hala 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 hala. ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதன் ஜீவநாதன் தம் தீரும் தயவா தயவா நித்திய தயவா சொல்லுங்க. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல,
உந்தய வல்லவோ என்னை நடத்தியது. சொல்ல போறோம் அப்பா. கோழி தன் குஞ்சினை சிறகின் கீழே மறைப்பது போல, கழுகு தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல, ஆண்டவரே இதுவரை நீர் என்னை சுமந்ததையும் இதுவரை நீர் என்னை நடத்தினதையும் எண்ணினான் ஏராளம் நன்மைகள். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போ, கழுகு தன் குஞ்சினை சீரகின் மேலே காப்பது போ, கோழி தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போ, கழுகு தன் குஞ்சினை சீரகின் மேலே காப்பது போ. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத உம் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத உம் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. சொல்லவோ? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கை பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியதே. சொல்ல போறோம். ஆண்டவரே, காரிருள் போன்ற பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா, சறுக்கிடும் வேளைகளில் உங்க கரம் பிடித்து என்னை நடத்தினதா, என்னை நடத்தி வந்தவைகள் எல்லாம் எண்ணி 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 பார்த்தான் ஏராளம் நன்மைகள். ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று நன்றி உள்ள இருதயத்தோட எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் சொல்லுவோம். கிருபையா கிருபையால் நித்திய கிருபையா நடத்தும், தயவா தயவா நித்திய தயவா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் திறனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் திறனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்களேன். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களை கரம் பிடித்தவர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சறுக்கிடும் மேடுகளில் உங்கள் கால்கள் சறுக்கிடாமல், மேடுகள் போன்ற வாழ்க்கையின் அமேன் சூழ்நிலைகள், போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லுகிறது போன்ற பல நிலைமைகள்ல நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமைகளிலும் கூட அந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாமல், அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ள செய்தவர் என் ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களை, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையை ஒரு விசை திரும்பி பார்த்து வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் திறனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி இயேசுவே. உங்க சத்தம் கேட்கட்டும். ஜீசஸ், நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் திறனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினது. எண்ணினார் எண்ணினால் எண்ணினார் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் எஸ் அவர் நடத்தி வந்த பாதைகள். ஓ நன்றி
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனாலல்ல, கையின் பலனாலல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. இந்த கடைசி நாள் கூட்டத்திலும் கூட கர்த்தர் மெய்யாகவே உங்க வாழ்க்கையில இன்னும் ஆமென் பலத்த கிரியைகளை செய்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆமென் ஸ்தோத்திரம் 3 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை இந்த பூமியில நிறைவேற்றி ஆமென் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காய் மரித்து உயிர்த்து பரமேறினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு கூட நிறைய நேரங்கள்ல தோணும் ஆமென் ஆண்டவர் கொஞ்சம் வருஷம் கூட என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்களேன். வெறும் 3 வருஷம் தானே ஊழியம் செஞ்சார். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்துக்கு வரும்போது 30 வயசு. ஆமென் 3 வருஷம் தான் ஆண்டவர் ஊழியம் செஞ்சார். கொஞ்சம் கூட என்ன பண்ணிருக்கலாம் ஊழியம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட ஆத்துமாக்கள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் வரலன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, சத்தியத்துக்குள்ள நடக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? பேதுரு ஆமென் 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கிறார். பலத்த அற்புதங்களை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கத்தை எல்லாம் கிட்டயே இருந்து கேட்டுக்கிறார். யாரு பண்ண பிரசங்கம் சொல்லுங்க? நம்ம பிரசங்கம் இல்ல. நீங்க எங்க பிரசங்கத்தை கேட்டு செய்யலனா கூட சரி ஆமென் ஸ்தோத்திரம் அதை நாங்க பெருசா எடுக்க மாட்டோம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கூட இருந்து கேட்டுட்டு ஆமென் அன்னைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போக போறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம் கவனிங்க. ஒரு ஆமென் சீடன் ஒருத்தன் வந்து ஆமென் சேவகன் வந்து இயேசுவை பிடிக்கிறான். பிடித்த மாத்திரத்துல பேதுரு என்ன பண்ணிட்டார், பட்டயத்தை எடுத்து காதை ஒரே போடா போட்டார். கேட்ட பிரசங்கம் எல்லாம் 3 வருஷம் ஆமென் ஒரு பேச்சுலர் டிகிரி. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் 3 வருஷம் கேட்ட பிரசங்கம் பார்த்த அற்புதம் உபதேசம் எல்லாம் என்ன ஆகி போச்சு, ஒரு செகண்ட்ல மறந்து போச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் போறது சொல்லுங்க வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க, நான் போறது உங்களுக்கு நல்லது. போய் என்ன பண்ணுவேன், அவர் வந்தா தான் நீங்க பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள வரும்போது தான் நீங்க என்ன ஆவீர்கள். இல்லைன்னா இப்படித்தான் பலவீனமா இருந்து காதை வெட்டுறது, காலை வெட்டுறது, கையை வெட்டுறது, வார்த்தையினால் அடுத்தவனை குத்துறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதானே? இப்படி பல ஆமென் ஸ்தோத்திரம் வேண்டாத வேலைகள்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆவியில ஊன்ற கட்டி எழுப்பி மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அதுக்கு பேர் ஆவியின் கனி. சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை உணர்த்துகிற ஒரு பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. ஆமென். உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே என்று சொல்லி ஆமென் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எஸ், நல்ல கையை தட்டி ஆமென். எஸ் ஆண்டவரே, அன்று மேல் வீட்டறையில உங்க ஆவி அனுப்புனீங்களே, சீஷர்களை எல்லாம் பலமாய் மாற்றினீங்களே, அதே போல இந்த கடைசி நாள் கூடுகையிலப்பா எங்களை பலப்படுத்தி அனுப்புங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, கேளுங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஓ, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய நல்ல கையை தட்டி சொல்ல போறப்பா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே.
உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். சொல்ல போறோம், பாதாள கட்டுகள் உடையட்டும், பார்வோனின் வல்லமைகள் அழியட்டும். உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடையனப்பா. பார்வோனின் வல்லமைகள் என்று சொன்னான் அடிமைத்தனம், அநேக பாவங்களுக்கு அடிமை, அநேக சுவாபங்களுக்கு அடிமை. ஆமென். அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் நம்மை விட்டு அகலும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்ப அவர் சித்தமாக இருக்கிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமாய் பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். சொல்ல போறோம், என் கவலையின் கட்டுகள் உடையனப்பா. என்ன சந்தோஷத்தால நிரப்புங்க. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய், என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டும் சோர்ந்து போய், ஆமென், முடங்கி போய் அழுது கொண்டிருக்கிற, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள் இறங்கும் பொழுது ஆமென், உன்னை சந்தோஷத்தால் கர்த்தர் நிரப்புவார். கரங்களை தட்டி கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே, என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. ஒரு தடவை சொல்லுமா, கவலையின் கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டும். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. ராத்திரி வேளையில ஆவியை எத்தனை பேர் கேட்கிறீங்க? என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டும். உலர்ந்த, ஏன் உலர்ந்து போன? இந்த உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிர. எத்தனை பேர் கேட்கிறீங்க? கேட்கிறீங்க? ஆமென். இந்த உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே.
உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த. ஆமாண்டவரே, ராத்திரி வேளையில இந்த மைதானத்திலே கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த கடைசி நாள்ல பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றி இவர்களை இந்த இடத்திலிருந்து பலப்படுத்தி அனுப்புவீராக, இவர்களை பலப்படுத்தி அனுப்புவீராக. வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இயேசு கிறிஸ்துவை எங்கும் வெளிப்படுத்துகிறவர்களாக ஆமென், இவர்களை நிரப்பி அனுப்புவீராக. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே. விரும்புறவங்க எல்லாம் கேளுங்க. ஆமென். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை நான் ஓட பண்ணுவேன் என்று சொன்னார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன் கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, வாஞ்சையோடு கேளு. இருக்கிற இடத்திலேயே கைய தட்டி உயிரடைய வேண்டுமே. உயப்பா அவன் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்தம், பய பக்தி, ஆண்டவரே எல்லாவற்றின் மேலும் அந்த உலர்ந்த எலும்புகள் மேல உங்க ஆவியை அனுப்புங்கப்பா. இந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். எல்லாரும் அப்படியே எழுந்திருப்பா, எல்லாரும் உற்சாகமா இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்திரீங்க. ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. Yes, receive the power. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. அதை இப்போ ரைட் நவ் கேளுங்க. இப்போவே ஆண்டவரே, இன்றே தேவை தேவா, அதை இப்போ கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சொல்லுங்க, இன்றே, இன்னைக்கு ஆண்டவரே, இன்று ராத்திரி வேளையிலே என்னை அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்து என்னை நிரப்பி அனுப்பணும், என்னை நிரப்பி அனுப்பணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஆமென். மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, முப்பர்வாரிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர்வாரிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை,
காற்றின் வல்லமை ஆவியின் அக்கினி ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் எஸ் எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்கினி இந்த ராத்திரி வேளையில ஆமென் ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு வாஞ்சையோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பலிபீடமாகிய கர்த்தருடைய பிள்ளையின் மேலும் வந்து இறங்குகிறது அந்த மேல் வீட்டில் இறங்கின அக்கினி receive the fire பெற்றுக்கொள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி ஆண்டவருக்காக எழுந்து ஜொலிக்கும்படி ஒரு எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது ஒரு எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது ஆமென் ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாளம் மூழ்கியே நெசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாளம் மூழ்கியே நெசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை